Hi friends, welcome to எங்க ஸ்ட்ரீட் சமையல். 1 வீக்ல 100 subscribers வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் உங்க ஆதரவை தெரிவிங்க. Thank you so much. Thank you so much. கண்டிப்பா இன்னும் ஒரு 1 monthல எங்களுக்கு வந்து 500 subscriber வர நீங்க தான் காரணமா இருக்கணும். Thank you. இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய், காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், பொட்டுக்கடலை ஒரு கிண்ணம், சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம், தேங்காய், கொஞ்சம் சோம்பு, பூண்டு. வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னா வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை செய்ய போறோம். வாழைக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி அவிச்சுக்கலாம். இத நம்ம குக்கர்லயும் வச்சுக்கலாம், நீங்க இதுல போட்டு அவிச்சுக்கலாம். அது வேக வைக்கல மஞ்சத்தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டுருக்கோம். இந்த வாழைக்காயை குக்கர்லயும் வேக வச்சிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சட்டியிலையும் வச்சுக்கலாம். வெந்து எடுத்து வச்ச பிறகு வெங்காயத்தை வதக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்ல ஒரு 2 கைப்பிடி போட்டுக்கலாம். கம்மியா போடுங்க, கொஞ்சம் ரொம்ப கம்மியாவே போடுங்க, நிறைய போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இது விட்டுங்க, குளிக்க வச்சிடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன பொருள்னா வெங்காயம், பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, சோம்பு. வேக வச்ச வாழைக்காயை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் வேக வச்ச வாழைக்காவை இதில் நல்லா சேர்த்து மேஷ் பண்ணி மொத்தமாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ உருண்டை பிடிக்கலாம். அரைச்சி வச்சோல அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வச்ச கோலா உருண்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆயிலில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உதிர்ந்து வராது. அதாவது வாழைக்காயில் நம்ம பஜ்ஜி தான் மேக்ஸிமம் போட்டிருப்போம். இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்ததை போட்டுக்கலாம். பாருங்க, ஃப்ரீயாக ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குக்கா, நல்லா வெந்திருக்கு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு, கரெக்டாக வந்திருக்குக்கா. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. கொண்டா பாதிய